உடல் அளவிலும் மனதளவிலும் திமுகவில் இணைந்து விட்டதாக பழக்கருப்பையா தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் கடந்த 2011 தேர்தலில் சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பழக்கருப்பையா. இவர் துக்ளக் பத்திரிகை ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசியபோது அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். அமைச்சர்கள் அதிகாரிகள் கொள்ளையடிப்பதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து அதிமுகவின் கொள்கை, குறிக்கோள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பழக்கருப்பையா செவ்வாயன்று திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து அவர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். மனதாலும் உடலாலும் திமுகவில் இணைந்து விட்டதாக அவர் தெரிவித்தார். திராவிட இயக்கத்தை பெரியாரோடும் அண்ணாவோடும் சேர்ந்து வழிநடத்திய கலைஞர் நம்மோடு இருக்கிறார். அவர் காலத்தில் அவருடைய வழிகாட்டுதலில் மீண்டும் தமிழ்நாட்டில் இந்த மத சாதி ரீதியான சக்திகள் மேலோங்கி விடாதவாறு அவற்றினுடைய ஆதிக்கத்தை தகர்த்து மீண்டும் தமிழ் இன உணர்வு, திராவிட இன உணர்வு மக்களிடையே பூப்பதற்கு வழிகாட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அவருடைய தலைமையின் கீழ் இன்றைக்கு முப்பெரும் தலைவர்களுக்கு கீழே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த தலைமுறை தலைவரான தளபதி அவர்களோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்திருப்பதும், மீண்டும் கலைஞரும் பேராசிரியரும் வழிநடத்திய திராவிட இயக்கத்தை மீண்டும் வலுவாக தமிழ்நாட்டில் வேரூன்றுவதற்கு என்னை போன்ற எளிய மனிதன் செய்யக்கூடிய பணியை கண்டிப்பாக ஆற்றுவேன் என்று சொல்ல விரும்புகின்றேன்.